ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் மறுபடியும் ஹோம்மேட் பீஸா பண்ணுறோம். பட் ஆனால் போன வாட்டி பண்ண மாதிரி சிம்பிளாக கிடையாது. இந்த வாட்டி நம்ம நிறைய டாப்பிங்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் 1 கப்பு மைதாவிலே பண்ணியிருப்பேன். நமக்கு 2 பீஸா வந்திருக்கும். இந்த வாட்டி நான் 2 கப்ஸ் ஆஃப் மைதா எடுத்து ஒரு 4 பீஸாவாக பண்ணலாம், நிறைய டாப்பிங்ஸ் பண்ணுறதுனால நினச்சி நான் பண்ணினேன். டபுள் த குவான்டிட்டி ஆஃப் ஈஸ்ட் அண்டு மைதா எடுத்து பண்ணினேன். பட் ஸ்டில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி பட்டரை நல்லா சூடாக ஹீட் பண்ணி மெல்ட் ஆக்கி அதை சேர்த்தேன் சாஃப்டாக வருங்கிறதுக்காக. பட் ஆனால் அது அப்படி வரவே இல்லை, சாஃப்டாக தான் இருந்தது. பட் மாவு நமக்கு ரைஸ் ஆகவே இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு. லாஸ்ட் டைம் நம்ம 1 கப் யூஸ் பண்ணியிருந்தோம், அதுவே இந்த கிளாஸ் பவுலில் ஹாஃபுக்கு மேலே ரைஸ் ஆகிருந்தது. பட் ஆனால் இந்த 2 கப்ஸ் ஆஃப் மாவுமே எனக்கு அதே அளவுக்கு தான் ரைஸ் ஆகிருந்தது. ஸோ ஃபைனலாக 2 பீசஸ் தான் பண்ணோம். டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம் டாப்பிங்கை ஒன்று. அதுக்கப்புறம் இது நம்ம சாஸ் பண்ணுறதுக்கான டொமேட்டோஸை பாயில் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வெஜிடேரியன் டாப்பிங் பார்த்திங்கன்னா கார்னு. அண்டு ஒன்ஸ் அகெயின் வந்து வெங்காயமும் பூண்டு வந்து உடிச்சு வச்சுருக்கேன் நம்ம சாஸ்க்காக தான். ஸோ தக்காளி நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் 3 கலர்லேயும் இந்த மாதிரி பொறுமையாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி கட் பண்ணணுன்னு பொறுமையாக காமிச்சிருக்கேன். அண்டு டொமேட்டோ சாஸும் பீஸா சாஸும் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக காமிச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். கார்ன் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு மஷ்ரூம் ஒரு டாப்பிங், கார்ன் ஒரு டாப்பிங், அண்ட் மூணாவது வந்து டாப்பிங் பார்த்திங்கன்னா பன்னீர். இந்த மூணும் வந்துட்டு வெஜ்ஜில் நம்ம பண்ண டாப்பிங். அது இல்லாமல் 3 டைப் ஆஃப் கேப்சிகம். அது வந்து காமனாக நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ் பீஸாஸ் ரெண்டுத்துலேயுமே கேப்சிகமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீரை பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஒரு குட்டி குட்டியாக இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு குட்டி குட்டி க்யூப்ஸாக இருக்கட்டும், நம்ம டாப்பிங்கில் போடும்போது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆனியன்ஸையும் கார்லிக்கையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த பீஸா சாஸ் பண்ணுறத யாருமே நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோ பாருங்கள். பீஸா மேக் பண்ணது ஹோம்மேட் பீஸா வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா கூட நாங்கள் அந்த பீஸா சாஸ் பண்ணுற வீடியோவை மட்டும் தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த போர்ஷன் மட்டும். அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் அதோட செய்முறை ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல. ஸோ இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிப்போம். பீஸா சாஸ்க்காக தான் இது. இப்போ நம்ம அடுத்து டாப்பிங்ஸ்க்கெலாம் என்ன மசாலா சேர்க்குறோன்னு பாருங்கள். இது வந்து கறி மசாலா, இது கரம் மசாலா, அண்ட் இது பார்த்திங்கன்னா இட்லி பொடி நம்ம வீட்டிலே அரைச்சது தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு தேவையான அளவு. இந்த மசாலாவை நல்லா ஒரு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கான ஒரு மேரினேஷன் பார்த்திங்கன்னா கார்னில் தான் போட போகிறோம். ஸோ கார்னுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து சால்ட்டு அண்ட் சாட் மசாலா பெப்பர்லாம் போட்டிங்கன்னா, பட்டர்லாம் போட்டிங்கன்னா அது தனியாக ஒரு ஸ்நாக்காகவே டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது நம்ம பீஸாவில் போடுறதுனால இது நம்ம கரம் மசாலா கறி மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லா டாப்பிங்குமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை மேரினேட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டாப்பிங்கையும் தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு தனித்தனியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீஸாஸ் பண்ண முடியும். நாங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி ஒன்றா தான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு மாவு வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகலை. 4 பீஸா 5 பீஸா பண்ணலான்னு பார்த்தோம். பட் மறுபடியும் மாவு ரைஸ் ஆகாதனால லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி 2 பீஸா தான் பண்ண முடிஞ்சது. ஒன்று வெஜ் பீஸா, ஒன்று நான்வெஜ் பீஸா மாதிரி பண்ணிட்டோம். ஸோ எல்லா டாப்பிங்ஸையும் கம்பைண்டாக போட்டோம். இது பார்த்திங்கன்னா அதே கறி மசாலா, கரம் மசாலா, சால்ட்டு கூட பெப்பர் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு ஆயில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வெட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி மாதிரி எண்ணெய் ஊற்றி கலக்கிற மாதிரி நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இது எதுக்கான மேரினேஷன் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்காக பண்ணுறது. முன்ன கலந்தது நம்ம கார்ன் வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ண வச்சாச்சு. இப்போ இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம்காக. ஸோ மிக்ஸ் பண்ணதை மஷ்ரூமில் ஆட் பண்ணுறோம். எனக்கு இந்த பீஸா பண்ணுறதுக்கு என் ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணாங்க.
ஏன்னா நிறையா டாப்பிங்ஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ சாப்பிங், மேரினேஷன் ப்ளஸ் வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா அது நாங்கள் ஒரு ஃப்ரைடே பண்ணோம். ஃப்ரைடே வந்து எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க, பட் நாங்களாம் சாப்பிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையை கழுவிட்டு அப்பப்போ சுத்தமாக வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜை தனித்தனியாக பண்ணோம். ஸோ மஷ்ரூமும் கார்னும் இப்போ மேரினேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெஜ்ஜில் நான் சொன்ன இன்னொரு டாப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மொத்த பன்னீரையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரைனா என்னென்னா, நம்ம வந்து ஆயில் டீப்பாக ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றாமல் லைட்டாக வந்துட்டு ஹாஃபோ இல்லை வந்து லைட்டாக வந்து பேஸில் மட்டும் நினைக்கிற அளவுக்கு எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு எந்த பொருளையாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே அதோட கார்னர்ஸ்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆகும். அந்த மாதிரி ஆனோடனே எடுத்துட்டோம்னா அதுதான் ஷாலோ ஃப்ரை. ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த பன்னீரை இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறமா நம்ம பன்னீருக்கு தேவையான அந்த ஒரு மசாலா மிக்சரை நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் கறி அண்ட் கரம் மசாலா சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸை சேர்க்குறேன். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ண அந்த பன்னீரில் லைட்டாக அந்த எண்ணெய் வந்து அதோட சர்ஃபேஸில் இருக்கும். அது ஆல்ரெடி வெட்டாக தான் இருக்கும். அதனால் இதை நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எடுத்த பன்னீரை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குலுக்கிக்கலாம். மசாலா வந்து ஆட்டோமேட்டிக்காக பன்னீர் மேலே ஒட்டிக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணோடனே டக்குன்னு எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்லா அப்போ தான் வந்து ஸ்டிக் ஆகும் இந்த மசாலா இது மேலே. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா குலுக்கியாச்சு. பாருங்கள், மசாலா ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ நான்வெஜ் டாப்பிங் பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா நான் 2 டைப் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு, அது இல்லாமல் ப்ரான். ஸோ இதில் வந்து 3 டாப்பிங், அதில் வந்து ஒரு 3 டாப்பிங், அது இல்லாமல் 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம். மொத்தம் 9 ஐட்டம். இது எல்லாருக்குமே ப்ரிப்ரேஷன் டைம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இழுத்தது. இது முடிச்சதுக்கப்புறம் அவனில் வச்சுட்டு நிம்மதியாக உட்காந்தோம். அது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணோடனே பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பயங்கரமாக டைம் எடுத்துச்சு. ஒரே நாளில் நாங்கள் இத்தனை டாப்பிங் பண்ணணும்னு நாங்களே எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணணும். அண்ட் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் பண்ணணும். என் தங்கச்சியும் வந்திருந்தா, அவளுக்காக தான் ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த சிக்கன் பீஸா நான் பண்ணேன். அவள் எப்பயுமே இந்த சிக்கன் ஓவர்லோடட் பீஸா தான் வாங்குவாள். அதனால் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டும் வாங்கியிருந்தேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் க்யூப்ஸாக கட் பண்ணியாச்சு. இது இல்லாமல் சிக்கன் சாசேஜஸ் வாங்கியிருந்தேன், அது அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டீவீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூஸில் அந்த ஈரம் போகிறதுக்காக இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இதுவும் நம்ம லாஸ்ட் டைம் பீஸா பண்ணும் போதே பண்ணியிருந்தோம். அதை இன்னும் ஸ்லோவாகவே காமிச்சிருப்பேன், அதை பார்க்காதவங்க நல்லா பாருங்கள். இது வந்து நம்ம நிறைய டாப்பிங்ஸ் வந்து ப்ரெப் பண்ணி பண்ணது ஃபுல்லாக காட்டுறது. அதனால் நம்ம கட் ஷார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து ரெடி பண்ணி தூங்க வச்சுட்டு நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கறி மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணுற மாதிரினாலும் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான், இதெல்லாம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டையுமே இதில் சேர்த்தாச்சு. அதே மாதிரி ப்ரான்ஸை ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரானை 3 பீஸாக கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான சைஸு. ஸோ 1 இன்ச் பாருங்கள், என் கையில் வச்சு காமிக்கிறேன். ஸோ 1 இன்ச் சைஸஸ்க்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற எல்லாத்துக்குமே மஞ்சள் போட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு இதை பரட்டிக்கிறேன். முக்கியமாக சீ ஃபுட்ஸை இந்த மாதிரி கழுவிக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மஞ்சளும் உப்பும் போடுறது நல்லது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா, கறி மசாலா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் நம்ம சொன்ன அந்த சிக்கன் சாசேஜஸ். இதை நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி நல்ல மெலிசாக சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக போட வேணாம், ஓரளவுக்கு நல்லா திக்னஸோடே போடுங்க. ஏன்னா நம்ம வந்து பீஸா மேலே தான் இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம்னாலுமே நமக்கு ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரி குக் ஆனதுக்காரம் இன்னும் ரொம்ப குட்டியாக மெலிஸ் ஆகிடும். அதனால தான் ஓரளவுக்கு திக்னஸ் ஒரு 1/4 இன்ச்சு சொல்லலாம். பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சு திக்னஸில் இதை இது பண்ணிக்கலாம். இதையும் ஒரு போல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 டாப்பிங்கு நான்வெஜ் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ண போகிறது கிடையாது. இதுதாங்க நாங்கள் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆன அந்த ஒரு தருணம். மாவு வந்து ரைஸ் ஆகவே இல்லை. ஸோ 1/2 கப் தான் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் 1 கப் மைதாவில் பண்ணும்போதே ஆச்சு. இப்போ 2 கப்ஸ் ஆஃப் மைதா போட்டுமே 1/2 கப் தான் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இதை வந்து சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த டிஷ் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ இப்போ மேரினேட் ஆன இந்த கார்னை பாருங்கள், இந்த மாதிரி தோசை தவாவில் வச்சு குக் பண்ணுறேன். ஏன்னா மசாலா மேரினேட் ஆகிருக்கும். லைட்டாக அது குக் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம். இது எல்லாமே 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி நம்ம இறக்கிட்டாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி கார்ன் வேக வச்சது தான். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது கைவிடாமல் கிண்ட போகிறோம். அதனால் 2 to 3 மினிட்ஸ் தான் எல்லாமே. நான் சொன்ன மாதிரி அதை எடுத்தாச்சு. திரும்ப ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதே தோசை தவாவில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் மேரினேட் ஆனதில்லை, அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணி சேர்க்கவே கிடையாது. நீங்களே பார்த்தீங்க, அந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் அதை வந்து பேஸ்ட் மாதிரி இட்லி பொடி மாதிரி கலக்கியிருந்தோம். அது வந்து மஷ்ரூம்லேருந்து விட்ட தண்ணி, அந்த தண்ணியோடய சேர்த்து நம்ம இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதையும் சாட்டே பண்ணலாம். ஆக்சுவலாக இது மாதிரி சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா டாப்பிங்குமே தனிப்பட்ட முறையிலாகவே நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். பீஸாவில் தான் போட்டு சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்தது தனியாகவே. அதுவும் இந்த சிக்கன்லாம் நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பாதிக்கிட்ட சாப்பிட்டுட்டோம். இது பாருங்கள், ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே இது குக்கே ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து போல் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக தான் நாங்கள் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தவாவில் நான் வெஜ்ஜோட விஷயத்தை முடிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் நான்வெஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க அந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். அதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பன்னீரையும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா திரும்ப அந்த மஷ்ரூம்லேருந்து விட்ட அந்த கிரேவி பன்னீர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அது நமக்கு ஒரு ப்ளஸ் தான், நல்லா தான் இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு. இது ஆல்ரெடி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணதுனால ஜஸ்ட் அந்த மசாலா ஸ்டிக் ஆகிறதுக்காக 1 or 2 மினிட்ஸ் பண்ணாலே போதும். இதில் ஒன்றும் குக் ஆகிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீர் தான். இதை நம்ம உடனே எடுத்துடலாம். இதெல்லாமும் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் செஞ்ச டாப்பிங்கில் பாதிக்கிட்ட நாங்கள் பீஸாவில் போடுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோம். ஏன்னா இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இத்தனை டாப்பிங்ஸை ப்ரெப் பண்ணி அதை வந்து மேரினேட் பண்ணி திரும்ப இதெல்லாம் சாட்டே பண்ணி இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் சாப்பிடவும் முடியும், நல்லாவும் இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது தனியாக இதுவே கூட டிஷ்ஷாக ஒன்றுனையும் பண்ணி நம்ம ஸ்நாக்காக சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்களே நினச்சிக்கிட்டோம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. என்ன ஒரே ஒரு ஒருத்தனும் தனித்தனியாக எங்களால் பீஸா பண்ணி சாப்பிட முடியல. அந்த மாவில் தான் சொதப்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் அதையும் கரெக்ட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் அது கரெக்டாக பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து அந்த பட்டரை சூடாக ஆட் பண்ணது மட்டும் தான் நாங்கள் பண்ண ஒரே மிஸ்டேக்கு. ஏன்னா பட்டரை சூடாக ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா மாவோட அந்த தன்மை வந்து ரொம்ப இறுக்கி போயிடுது. அதனால் லூசன் அப் ஆகி அது ரைஸ் ஆகிறத வந்து இது ரொம்ப தடுத்துருச்சு. அது பாதிக்கு பாதியாகவே தடுத்துருச்சுன்னு சொல்ல வேணாம். ஏன்னா 1 கப் மைதா ஆட் பண்ணியுமே எங்களுக்கு வந்து பாதிக்கிட்ட ரைஸ் ஆயிருந்தது லாஸ்ட் டைம். எங்களை போன வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும்.
ஹோம்மேட் பீஸா வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பட் இந்த வாட்டி நாங்கள் 2 cups ஆஃப் மைதா போட்டுமே அதே அளவு தான் எங்களுக்கு வந்தது. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரான்ஸை ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். வெஜ்ஜு ஃபுல்லாக முடிச்சாச்சு. 3 டாப்பிங்கும் நம்ம சாட்டே பண்ணியாச்சு. அதனால் தாராளமாக இப்போ நான்வெஜ்ஜை நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் தவாவில் நம்ம இது மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஆகிறதுனால சைடில் இன்னொரு கடாயை வச்சாச்சு. பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதில் அந்த மேரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து ப்ரான்ஸும் சிக்கனும் சைமல்டேனியஸாக முடிஞ்சிடும். இதையும் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். பன்னீரை பண்ண மாதிரி ஆயிலில் சிக்கனையும் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒயிட்டிஷான கலரில் மாறிடும். நமக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வராது, ஒரு வீட்டிஷ் கலரில் மாறும். இப்போ சிக்கன் வந்து நமக்கு கொஞ்சம் ரெட்டாக பிங்காக இருக்கு இல்லையா, அது பாருங்கள் கொஞ்சம் வந்து ஒயிட்டிஷாக வீட்டிஷ் கலருக்கு மாறிடும். தவாவில் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான். கண்டிப்பாக நம்ம அந்த ப்ரான்ஸை திருப்பி போட்டு ரொம்ப குத்தி விடாமல் அப்படியே அழகாக திருப்பி போடுங்க. ப்ரான்ஸுக்கு வலிக்காமல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பீஸ் வந்து தூள் தூளாக உடையாது. டாப்பிங்க்கு நல்லாயிருக்கும் பீஸாவில் போடும்போது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா 5 to 6 minutes ப்ரானை வந்து தவாவில் சாட்டே பண்ணோம். 5 to 6 minutes போதும், ப்ரான்ஸ் குக் ஆகிடும். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் தாராளமாக இறக்கிடலாம். ஏன்னா ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா சிக்கன் ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். ஏன்னா மறுபடியும் நம்ம பீஸாவில் வச்சு அதை நம்ம குக் பண்ண போகிறோம். பயங்கர ஹார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். பாருங்கள் இந்த கலர் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டிஷ் கலருக்கு மாறிடும். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துடும். ஸோ அதையும் எடுத்தாச்சு. 6 to 7 minutes நமக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான்வெஜ்லேயும் நம்ம 2 டாப்பிங் முடிச்சாச்சு. 3ஆவதாக பேலன்ஸ் இருக்கிறது இந்த சிக்கன் சாசேஜஸ் தான். இதை வந்து அழகாக இந்த மாதிரி பொறுமையாக ப்ளேஸ் பண்ணி அடிக்கிட்டு, இதில் எந்த மேனேஜ்மெண்ட்டும் பண்ண கிடையாது இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தவாவில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பரை நம்ம ஆஃப் பாயிலுக்கு போடுற மாதிரி தூவிட்டோம்னாலே போதும். அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேலே அதை தூவி விட்டுட்டு ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு சக்குன்னு ஒரு 2-3 minutes இதையும் எடுத்துடலாம். இதுதான் நம்ம லாஸ்ட் டாப்பிங்கு. கேப்சிகம் நம்ம ஒன்றும் மேனேஜ் பண்ண தேவையில்லை. அது 2 வெஜ் அண்ட் நான்வெஜ் பீஸாஸுக்குமே 2க்குமே காமனான ஒரு டாப்பிங். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 டாப்பிங்ஸோடு நம்ம வந்து ஒரு வெஜ் அண்ட் ஒரு நான்வெஜ் பீஸாஸை நம்ம பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு ஹோம்மேட்லேயே இவ்வளோ வெரைட்டிஸை ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லாவே வந்தது அவுட்புட்டு. பட் இதெல்லாம் தனித்தனி பீஸாஸாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மாவில் கொஞ்சம் சொதப்பிட்டோம். அதனால தான் வந்துட்டு 2 பீஸால் திரும்ப பண்ண வேண்டியதாக போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாமே போன வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மொசரெல்லா சீஸை நல்லா ஷெட் பண்ணிவிட்டு எப்படி லேயராக நம்ம வந்து அடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பொறுமையாக போன வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஹோம்மேட் பீஸா வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு. இது இப்போ வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு உங்களுக்கு சீஸுக்கு அடியில் தெரியாது. ஸோ ரெண்டுமே பார்க்க இப்படி தான் இருந்தது. இதுதான் நம்மளோட செகண்ட் பீஸா. ஸோ போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் பீஸாஸ் ரெண்டுமே நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா சீஸ் இன்னுமே வந்து பபுள் விடுது பாருங்கள். இன்னுமே கொதிச்சுட்டு தான் இருக்குது. அவன்லேருந்து ஹாட்டாக இறக்கியாச்சு. இப்போ நம்ம சீசனிங்கை சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோவை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி டிவைட் பண்ணி அழகாக சாப்பிட்டோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஹோம்மேட் பீஸான்னு சொல்கிற அளவுக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. உண்மையிலே வெளியே வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இதில் வந்துட்டு அந்த சீஸ் பர்ஸ்ட் பீஸாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த சீஸ் பர்ஸ்ட் பீஸாஸை எப்படி வந்து வீட்டில் செய்யறதுங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்களா என்னங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பீஸா பிடிச்சிருந்ததுங்கிறத நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிட்றது ஹோம்மேடாக ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதையும் ஒரு வீடியோ பண்ணி போட முடிஞ்சால் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.